Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். மழை அப்படின்னு வந்தாலே முதல்ல பாதிக்கப்படுவது சென்னை மாநகரம் தான். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியான மழை வெள்ளத்தால் சென்னை பாதிக்கப்பட்டுச்சு. இப்படி பாதிப்புகள் நடைபெறும்போது நாங்கள் இனிமேல் அடுத்த ஆண்டுகளில் இதுபோல பாதிப்புகள் வராத அளவுக்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லி திமுக அரசு சொல்லியது. ஆனால் இந்த ஆண்டு பெரிய மழை பொழியலை, பெரிய வெள்ளம் வரலை, பெரிய புயலும் வரலை. ஆனாலும் இந்த பள்ளிக்கரணை பகுதியில் ஒரு சில இடங்களில் அங்கங்கே மழைநீர் தேங்கி இருக்கிறது. பல இடங்களில் இப்போதும் மழை பெஞ்சு 2 நாள் ஆச்சு. இப்போ 2 நாளாக மழை இல்லை, ஆனாலும் தண்ணீர் வடிஞ்ச பாடலை. அப்படி எழும்பூரில் டிமலஸ் சாலை அப்படின்னு ஒரு சாலை 77வது வட்டத்தில் இருக்குது. இந்த டிமலஸ் சாலையிலேருந்து காலையில் அங்கே பகுதியில் வாழக்கூடிய ஒருத்தர் ஒரு தகவலை சாட்டையினுடைய வாட்ஸ்அப் பக்கத்துக்கு அனுப்பிச்சிருந்தார். இந்த மாதிரி டிமலஸ் சாலையில் சேரும் சகதியமாக இருக்குது, கிட்டத்தட்ட 2 மாதமாக நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், இந்த ரோட்டுக்குள்ளே போக முடியல, குண்டும் குழியுமாக இருக்குது, இந்த மழை பெஞ்ச பிறகு ரொம்ப மோசமாயிடுச்சு, இதை நீங்கள் பதிவிடுங்கன்னாரு. நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தேன். சென்னை எழும்பூர் டிமலஸ் சாலையின் தற்போதைய நிலை, இதில் மட்டும் நாற்று நட்டு விவசாயம் செய்தால் ஒரு பக்கம் விளையும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஐடியா இல்லாத பசங்கன்னு சொல்லி விவேக் சொல்வார் இல்லையா, அதை போட்டு எழும்பூருடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்களை அதில் டேக் பண்ணியிருந்தேன். உடனே பரந்தாமன் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. இது தஞ்சாவூர் இல்லை, எழும்பூர் தான் திரு சாட்டை துறை அவர்களே அப்படின்னு போட்டு, பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் சிறுமழை வந்தாலும் நீர் தேங்கி வைத்த நிலைதான் இருந்தது. கடந்த 2022 மழையிலும் பெருங்குளம் போல் காட்சி அளித்தது. 2022 அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2020 பெருமழை போல காட்சி அளித்து படகளை தான் போகிற நிலைமை இருந்துச்சு. திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்புமிகு தலைவர் MK ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு எனது முயற்சியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் கட்டுப்பணியும் 60 ஆண்டுக்கு முன்பிருந்த குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்களை அகற்றி புதிதாக அதிகம் விட்டம் கொண்ட குழாய்கள் பதிக்கும் முறையில் நடந்து முடிந்துள்ளன. இந்த டிமலஸ் சாலை சந்திப்பு ஹெச் கமிட்டி கட்டிடம் அருகில் மிக சொற்ப பணியான கால்வாய் பணி இணைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி 3 விழுக்காடு பணியே இதுவும் முடிவில் தருவாயில் இருந்தது. அதற்குள் வேறொரு இடத்தில் உள்ள கழிவு நிலையத்தில் அதிக திறன் கொண்ட குழாய் இணைப்பு பணி நடைபெற்று அதுவும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பே நிறைவுற்றது. டிமலஸ் சாலை இணைப்பு முடிந்தால்தான் சாலை போட முடியும். இதனை நான் கடந்த வாரம் அந்த பகுதிக்கே சென்று அப்பகுதி வாழ் மக்களும் விளக்கமாக சொல்லி எடுத்துரைச்சா அந்த மக்கள் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மலைக்கு முன்பே சாலை அமைக்க முயற்சிக்கிறேன், அப்படி முடியவில்லை என்றால் மழை முடிந்தும் இச்சாலை புதிதாக போடப்படும் என்று அப்பகுதி மக்களுக்கு நானே நேரில் சென்று சொல்லியிருக்கிறேன். எனவே அந்த பகுதியில் வசிக்காதவர்கள் அவர்களின் வழியை வெளிப்படுத்துவதாக பொழுதுபோக்கு போர்வையில் அழுக்கு அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை டேக் பண்ணி போட்டிருக்காரு. அதாவது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாப்புலன்னா, 3 விழுக்காடு பணி தான் நிறைவேற வேண்டியிருக்கு, மழைக்கு முன்னாடியே ரோடு போட்டுருவோம், இல்லை மழை முடிஞ்ச பிறகு போட்டுருவோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் கேட்டாங்க. அந்த பகுதியில் வசிக்காத நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு என்னை கேட்டிருந்தார். அந்த பகுதியில் நான் வசிக்கலை, ஆனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவங்க எடுத்தடிச்ச காணொலி தான் நான் பதிவு பண்ணேன். சரி, அந்த பகுதியில் வசிக்காத நாம் சொல்வதை விட அந்த பகுதிக்கே போய் பார்த்தா என்ன, 3 விழுக்காடு பணின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு சேரும் சகதியமாக இருக்குது, உள்ளே போகவே முடியல, குண்டும் குழியுமா இருக்குது. இன்றைக்கோ நாளைக்கோ மழை வந்தால் அந்த பகுதி மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்று அந்த மக்கள் சொல்கிறாங்களே, உண்மையா? பள்ளிக்கூடம் பக்கத்தில் அந்த பகுதியில் டாஸ்மாக் ஒன்று இருக்குது, அந்த டாஸ்மாகில் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்கிறது உண்மையா? அந்த பகுதியில் குடிநீரோடு சாக்கடை தண்ணி கலந்து குடிநீர் பைப்பும், அதாவது மெட்ரோ வாட்டர் பைப் குழாயும் சாக்கடை தண்ணி போகக்கூடிய குழாயும் 2 உடஞ்சி ஒன்றா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட குடிநீர் கருப்பு நிறத்தில் வருதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு நேரில் போனால், சிங்கார சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படுகிற சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதி எழும்பூர் தொகுதி. நம்ம வர்ற வழியில் பார்த்தோம், எழும்பூர் தொகுதியில் ஒரு 1 கிலோமீட்டர் சாலை முழுக்க சகதியால் மூடிருந்துச்சு. அது குறித்து சமூக வலையத்தை கேள்விக்கும்போது இப்போ எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பரந்தாமன் அவர்கள் 3 விழுக்காடு பணிகள் மட்டும்தான் நிறைவடையலை, இதை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு சாக்கடை மற்றும் சகதியால் ஒரு சாலையே மூழ்கி இருக்குது. 2 மாத காலமாக அந்த சாலையில் எந்த பயன்பாடும் இல்லை. அந்த சாலையில் வாழக்கூடிய மக்களுக்கு சாக்கடை தண்ணியும் குடி தண்ணியும் ஒன்றா கலந்து போகுது. 1 மாத காலமாக சென்னை மாநகராட்சி பகுதியில் கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கும் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. இன்றைக்கி மக்கள் தானாக போராடுறாங்க. நாம் போய் நிற்கும்போது செய்தி வெளிவந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான முக்கியஸ்தர்கள் அந்த மக்களை கலைச்சி விடுறது தான் கூடியா இருக்காங்களே ஒழிய
அவங்களுக்கான தீர்வை தருவதில் எந்த விதமான அக்கறையும் இல்லை. போய் பாதையை போய் இந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க. இதான் கொழா தண்ணி, இதெல்லாம் வீட்டில் வர தண்ணி இல்லை. நீங்கள் வந்து அடிக்க சொல்லுங்க, அடிச்சல வரும். இந்த பாருங்க. ஆமாம், டேங்க் தண்ணி எங்களுக்கு வேணான்றோம். டேங்க் தண்ணி புழு வருது. இல்ல நாளைக்கு இந்த முயற்சி எடுக்கல. இத்தனை மாசமா இல்லம்மா, இத்தனை மாதம் இல்ல. இந்த தண்ணி அவங்க குடிப்பாங்களா? மாட்டு தண்ணி குடிக்கணும்ல, கேன் தண்ணி போடணும்ல. ரோட்ல புடிச்சிட்டு வர தண்ணி யார் வராலும் சொல்லுங்க. என்ன யாராலையும் ஒரு தண்ணி வந்தாலும் நல்லது தானே, நம்மளுக்கு கிடையாது நடக்க போகுது, நல்லது தானே நடக்க போகுது. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் யார் வந்தாலும் நம்மளுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளவுதான். நான் பக்கா டிஎம்கே, நான் பக்கா டிஎம்கே தான். கட்சியில இருந்து கூட இன்னும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா? ஃபர்ஸ்ட் எங்கே குடியா உங்களா தண்ணி அங்கே வருது, எங்கேயே வருது தண்ணி பார்த்தா எங்கேயோ போய் தூக்கிட்டு வரேன். நாங்கள் 1 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டீங்க. என்ன தான் யாருன்னா வந்தாங்கன்னா என்னன்றீங்க? ஏன்னா இது இல்லை எவ்வளோ நாளாக தண்ணி வரல? இதில் ஒரு 2-3 மாதம், எத்தனை மாதம் இது? 2 மாதம் வரலையா? இப்போ இது சரி பண்ணாலே தண்ணி வந்துடும். சரி பண்ணா தண்ணி வந்துடும். இந்த தண்ணி வந்து மிக்ஸ் ஆகிடுது உள்ள. ஆமா, இந்த தண்ணி டேனிஜ் தண்ணி வந்து மிக்ஸ் ஆகி அதில் வருது. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. லைன் போடும்போது மெட்ரோ வாட்டர் உடஞ்சிச்சு. மெட்ரோ தண்ணியில் குடிநீரில் கழிவு நீர் கலக்குது. அதனால தான் புரியுது. ஆமாம், இப்போ மெட்ரோ வாட்டர் வந்து அந்த பக்கம் இருக்கா? 2 பக்கத்துல தான் போகுது. மெட்ரோவும் கழிவு நீரும் தான் போவோம். இது உடச்சோடனே அதில் கலந்துக்குவோம். ஓ, தனி லைன் கிடையாது. இந்த பைப் பிடிப்போம், இந்த பைப் அடிப்போம். இல்லை, இப்போ தனித்தனி பைப் போகுது, எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு கேட்குறேன். 2 பைப்பு உடஞ்சிட்டு இருக்குதுல்ல, ஒரு 2 பைப்பு உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டாங்க. இப்போ கழிவு நீர் இது உடைச்சிட்டாங்க. அப்போனா இந்த தண்ணி போய் அந்த பைப்பில் கலக்குது. இது மொத்தத்தையும் சுத்தப்படுத்தணும். அப்போ மொத்தத்தையும் தான் இந்த பிரச்சனை இன்னிக்கிறது இல்லை. 2.5 மாதம் இது தோண்ட ஆரம்பிச்சு. 2 மாதமாக தண்ணி இல்லை. 2.5 மாதம் தண்ணி இல்லை, தண்ணி தான். இதே மாதிரி சாக்கடை தண்ணியும் குடி தண்ணியும் கலந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கோ, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டுக்கோ, ஒரு அமைச்சர் வீட்டுக்கோ, ஏன் தமிழ்நாட்டுடைய அறநிலைத்துறை அமைச்சர் பக்கத்தான் இருக்கார், அவர் வீட்டுக்கு போனால் விட்டுருவாங்களா? இங்கே இந்த சாலையில் திடீர்னு பார்த்தா ஒரு குழி விழுந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா பேக்கேஜ் போட்ட இடம். அந்த 4000 கோடி எங்கே, 4000 கோடி எங்கே, யார் அந்த சாருங்கிற மாதிரி 4000 கோடி எங்கே நம்ம கேள்வி கேட்டோம். அந்த 4000 கோடி என்ன ஆச்சு, எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இந்த குழி தான். இதுவும் எழும்பூர், இந்த பக்கம் திருவிக நகர், 2 சட்டமன்ற தொகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு முக்கியமான சாலை, பேரக்ஸ் ரோடு என்று அழைக்கப்படுகிற இந்த சாலையில் திடீர்னு ஒரு குழி விழுந்திருக்கு. இது மாதிரி முக்கியமான அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களோ இருக்கக்கூடிய வீடுகள் பக்கத்தில் இந்த மாதிரி குழி விழுமானம் விழாது. ஏன்னா அங்கே தரமான சாலைகள் போடப்படும். இந்த குழி விழுந்து அதிர்ஷ்டவசமாக யாரும் வந்து உள்ளே விழலை. ஒருவேளை ஒரு வாகனமோ இல்லை இருசக்கர வாகனமோ இல்லை சைக்கிளோ உள்ளே போயிருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி குழி விழுந்திருக்கு. அந்த குழிக்குள்ளே சகதியும் சேரும் போய்கிட்டு இருக்கு. மழைநீர் வடிகால் வாய்க்கால 99 விழுக்காடு நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு இந்த அரசு 2021 செப்டம்பர்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2021 செப்டம்பர்லேருந்து 99 விழுக்காடு மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் முடிவடைஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் 99 விழுக்காடு எங்கே நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டு கூட இவங்க பண்ணியிருக்கிற 4000 கோடி பேக்கேஜ் தான் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பண்ணியிருக்கிற ஏரியா தான். ஆனால் குழி விழுது. இதே ஏரியாவில் இதே இடத்துல தானே 4வது அடி அது. இவங்க வந்து அந்த பேக்கப் வந்து எப்படி தான் பண்ணுறாங்கன்னா, அந்த தகுடு வச்சு ஹீட் பண்ணிடுறாங்க. அந்த ட்ரைனேஜ் பதிலாக இப்படி மூடுறது பேட்ச் ஒர்க்கு, இந்த படத்தில் பண்ணுவாங்களே பேட்ச் ஒர்க், அது மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு வெல்டிங் வச்சிடறாங்க. அதுனா கேஸ் வச்சு வெளியே வந்துடுது. திருப்பி இந்த மாதிரி இதுதான் அது. போயிருந்தா குழந்தைங்க என்ன பண்ணின்னு இருக்கோம். அது வரைக்கும் போகும் இது வரைக்கும் நான் அது வரைக்கும் வருதுண்ணா. அது இப்போ இது தோணுனா இது மாதிரி அந்த போட்டுக்கிறாங்க தெரியுது அப்படியே அது வரைக்கும் வருண்ணா. இது கார்பரேஷனே கண்டுக்க மாட்டாங்க. மேயர்கிட்ட ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணோம். நாங்கள் கம்ப்ளைண்ட்டை மேயர் எடுக்க மாட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? எதுவுமே ஒரு குழி திடீர்னு விழுற அளவுக்கு தான் இவங்களுடைய சாலை கட்டமைப்பு இருக்கா? நீங்கள் உலக தரத்துக்கு நாங்கள் சென்னையை வச்சுருக்கோம், அதனால தான் சிங்கார சென்னை 2.0 அப்படின்றாங்க. கடந்த 2011 2021 வரைக்குமான அதிமுக ஆட்சியில் 8000 கோடி ரூபாய் சென்னை மாநகராட்சி ஒதுக்கப்பட்டிருக்கு மழைநீர் வடிகால் வாய்க்காலுக்கு மட்டும். இப்போது வந்த திமுக அரசு 2021 இந்த 2025 வரைக்கும் 4000 கோடி ரூபாய், மொத்தம் 12000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் முழுமையாக செய்யப்படலை. சென்னையினுடைய மேயர் மாண்புமிகு பிரியா அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்து வெளிநாடுகளைப் போல இங்கே நாங்கள் வந்து ட்ரைனேஜ் செய்ய போகிறோம்னாங்க. வெளிநாடு போயிட்டு வந்த பிறகும் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதே எழும்பூர்,
அதே புளியந்தோப்பு, அதே இந்த பேரக் சாலை அப்படியே தான் இருக்குது. எந்த மாற்றமும் நிகழலை. அப்போ நீங்கள் 4000 கோடி ரூபாயை என்ன பண்ணினீங்க, எதில் போட்டீங்க அப்படிங்கிற கேள்வி உருவாயிருக்கிறது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். எழும்பூர் முழுமைக்கும் நம்ம சுற்ற ஆரம்பிச்சோன்னா அந்த பகுதி முழுக்கவே எந்த விதமான வளர்ச்சியும் அடையலை. ஒரு தெரு இருக்குது, அந்த தெரு மக்கள் வசிக்கக்கூடிய தெருவா இந்த தெரு? இதில் யாராவது ஒரு மக்கள் வசிக்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு தெருவுக்குள்ள ஒரு சைக்கிளோ ஒரு பைக்கோ எதுவும் போக முடியாது. அவ்வளவு மோசமான சாலைகள், அவ்வளவு மோசமான குடியிருப்புகள், எந்த வளர்ச்சியும் அடையலை. ஆனால் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் எழும்பூருக்குன்னு நிதி ஒதுக்கப்படுது, மழைநீர் வடிகால் வாய்க்காலுக்கு நிதி ஒதுக்கப்படுது. எல்லா நிதியும் எங்கே போகுது அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒரு சாதாரணமாக ஒரு 5 ஆண்டில் ஒட்டுமொத்தமான ஒரு நகர கட்டமைப்பை செய்ய முடியும். 5 ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில். ஆனால் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் நிதி ஒதுக்கப்படுது. அந்த நிதி எங்கே போகுது? வேலை நடக்குது, அந்த வேலை முழுமையாக முடிவடைதா அப்படிங்கிற கேள்வி உருவாயிருக்கு. நேரில் போய் பார்த்தா தானே உண்மை தெரியும். நேரில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சாலை முழுக்க அங்கே சேரும் சகதியமாக இருக்குது. இதுதான் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் சொன்ன 3 விழுக்காடு பணியா? 3 விழுக்காடு பணி இப்படி தான் இருக்குமா? 4000 கோடி மழைநீர் வடிகால் வாய்க்கால் போட்டாங்கல்ல, அந்த மழைநீர் வாய்க்கால் பணிகள் தான் உடஞ்சி கிடக்கு. ஏற்கனவே போட்ட இவங்களே, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட மழைநீர் வடிகால் வாய்க்கால் குழாய்களை உடைச்சிட்டு திருப்பியும் போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஏன் போட்டாங்க, திருப்பியும் அதை உடைச்சாங்க, இப்போ ஏன் குண்டும் குழியுமாக கிடக்கு? குறைந்தபட்சம் இது முடிவதற்கு 1 மாதம் ஆகும். இந்த 1 மாதத்தில் தான் மழை வரப்போகுது. இப்போ அக்டோபர் இறுதி, டிசம்பர் வரைக்கும் இந்த வேலை முடிக்கணும். வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது. 3 நாளில் முடியும், 4 நாளில் முடின்றாங்க. இரவு பகலாக வேலை பார்த்தா கூட முடியாது. எல்லாமே குண்டும் குழியுமாக கிடக்கு. ஆனால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பணிகள் முடியல. இந்த பணிகள் முடிவடையாமல் 3 விழுக்காடுன்னு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறாரு. ஏற்கனவே மழைநீர் வடிகால் வாய்க்கால 90 விழுக்காடு முடிச்சோம்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இந்த 3 விழுக்காடு தான் முடியுமா? இந்த 3 விழுக்காடு தான் 2021 முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து